ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஜம்ப் சூட்டில் பேண்ட் எப்படி கட் பண்ணி தைக்கணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டைம் கிடைக்கும் போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஜம்ப் சூட்டோட மேல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். துணி கரை பக்கம் சைடில் வர மாதிரி மடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு உயரம் தான் எடுக்கணும். என்னோட உயரம் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு. 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நான் 18 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரோட அளவு என்ன நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து வைங்க. நான் 7.5 இன்ச்சு வைக்கிறேன். ஆமுலுக்கு மார்க் பண்ணும்போது ஷோல்டர் அளவில் 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணி வைங்க. ஏன்னா ஷோல்டரோட அளவை அப்படியே ஆமுலுக்கு வைக்கக்கூடாது. இது காலர் டைப்புன்றனால ஷோல்டர் வெளியில் வரைக்கும் வரும். ஸோ கீழே ஷோல்டரில் என்ன மார்க் பண்ணுறோமோ அதை விட 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிட்டு தான் நம்ம கீழே ஆமுலுக்கு நேராகவும் மார்க் பண்ணோம். இதை எல் ஷேப் நார்மலாக நம்ம என்ன செய்வோம், ஸ்ட்ரெயிட்டாக எல் ஷேப் போடுவோம். இது லைட்டாக உங்களுக்கு க்ராஸாக வரும். அதாவது 1/2 இன்ச்சு கொஞ்சம் உள்பக்கமாக போகும். இப்போ எல் ஷேப்பு நான் கோடு போட்டுக்கிறேன். அடுத்தது மார்பு சுற்றளவு உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதில் 2 இன்ச்சை கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணி உங்களோட அளவை போடுங்க. நான் 9.5 இன்ச்சு போட்டு 2 இன்ச்சு தையல் இடைவெளியும் சேர்த்துக்கிறேன். உங்களோட இடுப்பு சுற்றளவை நீங்கள் அப்படியே போடக்கூடாது. உங்களோட பேண்ட் இருக்குது இல்லையா, நம்ம ஜம்ப் சூட்டுக்கு பேண்ட்டு தைச்சி வச்சுருப்போம். அந்த பேண்ட்டை 4ஆக மடித்து வச்சுக்கிட்டு அதோட அளவை தான் நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும். 4ஆக மடித்து வச்சுட்டு அதில் என்ன அளவு இருக்கோ அதுதான் நீங்கள் மார்க் பண்ணணும். 9 இன்ச்சு இருக்குது. இந்த 9 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரீசன் என்னென்னா, நீங்கள் மேல் ப்ளவுஸை அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ வெட்டிட்டிங்கன்னா பேண்ட்டில் நீங்கள் தைக்கும் போது அது உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்காது. அதுக்காக தான் பேண்ட்டை நம்ம ஆல்ரெடி தைச்சிட்டதுனால அதில் உள்ள அளவை நான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாலேயும் நீங்கள் கோட்டை வெட்டலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெட்டும் போதே அதுக்குரிய அளவை வச்சு நீங்கள் வெட்டினீங்கன்னா போதும். ஆமலோட வளைவு லைட்டாக கர்வ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண வேண்டியது தான். துணியை மார்பு சுற்றளவு என்ன அளவோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சிங்கனாலே போதும். கழுத்து அகலம் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆமுலில் இந்த இடத்துல 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இதை சரிவாக கோடு போட்டுக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலர் டைப்பு நம்ம தைக்கும்போது இந்த மாதிரி ஷோல்டரில் நம்ம சரித்து வெட்டினா தான் உங்களுக்கு ஃபிட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்தது ஃப்ரண்ட்டை கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா துணி நான் மேல் பக்கமாக மடித்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அப்படி துணி இல்லைன்னா நீங்கள் 2 பீஸ் தனித்தனி பீஸாக கூட வைக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸாக தனித்தனியாக இருக்கணும். பேக்கை நம்ம 2ஆக மடித்து எடுப்போம். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு இப்படி தனித்தனி பீஸாக இருக்கணும். மேல் பக்கமாக வேணுன்னா நீங்கள் மடிச்சுக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணி லைனாக நான் கீழே வரைக்கும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்க போகிறேன். கோடு போடலைனாலும் பரவாயில்ல, பட் லைனாக நம்ம 3 இன்ச்சுக்கு கம்பல்சரி மார்க் பண்ணணும். இந்த 3 இன்ச்சு தான் நம்மளுக்கு கோட்டாக வரப்போகுது. சரியா? இப்போ இதோட உயரம் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். மேலே ஃபோல்டிங் பக்கமாக எடுத்திருக்கேன். உயரம் பேக் அளவை விட 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. பேக்கில் ஒரு 18 இன்ச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு 21 இன்ச்சு எடுங்க. நான் கொடுக்குற அளவு மேக்ஸிமம் ஒரு 36 இன்ச்சு சைஸில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். 36, 37, 38, 34, 35 இவங்கெல்லாம் கூட போடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பேக்கோட பேட்டர்ன் தேவைப்படுது. அந்த அளவை வச்சு ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே போட போகிறோம். வேறு ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. ஆனால் 3 இன்ச்சை கீழே இறக்கி வைக்கணும். கீழே இறக்கி வைக்கணும். சைடில் வர 3 இன்ச்சும் நம்ம விட்டுட்டு தள்ளி வைக்கணும். ரெண்டுமே முக்கியம். ஸோ மேலேயும் 3 இன்ச்சு, சைட்லேயும் 3 இன்ச்சு. இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 3 இன்ச்சு வச்சுருக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 3 இன்ச்சு வச்சுருக்கு. டோட்டலாக 6 இன்ச்சு. சரியா? இப்போ இந்த அளவை அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆமில் ஒன்றுமே பண்ண வேணாம். இடுப்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு எல்லாமே அதே அளவு தான் கட் பண்ண போகிறோம். பட் 3 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு. இவ்வளோ தான். இது மட்டும் நீங்கள் பார்த்து வெட்டினீங்கனாலே போதும்.
மேலே இருந்து ஷோல்டருக்கு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுவும் கட் பண்ணி இந்த ஷோல்டரில் சரிவாக இருக்குது பாருங்கள், அதை கட் பண்ணி ஆமல் வளைவும் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனால் ஃப்ரண்ட்டு சைடுக்கு வந்து ஆமல் நம்ம உள்ள பள்ளம் வெட்டணும், பேக்குக்கு வந்து அது தேவைப்படாது. ஆல்ரெடி நம்ம வந்து வளைச்சி தான் வெட்டியிருக்கோம் இல்லையா. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் லைட்டாக உள்ளே வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே குடஞ்சி வெட்டிக்கோங்க, அப்படியே லைட்டாக வளைச்சி. நம்ம சாரி ப்ளவுஸுக்கு வெட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் லைட்டாக, ரொம்ப கிடையாது, ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வெட்டினா போதும். மேலே வரைக்கும் 1/4 இன்ச்சு வெட்ட தேவையில்லை, அந்த வளைவில் மட்டும் 1/4 இன்ச்சு வெட்டணும், அவ்வளோதான். இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும், ஒன்றுமே செய்ய வேணாம். இப்போ நாட்ஜை மட்டும் வெட்டிட்டு நம்ம கை வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நாட்ஜ் எங்கே வெட்டணும் அப்படின்னா, மேலே இந்த 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம நாட்ஜ் வெட்டணும். ஏன்னா நம்ம எங்கே தைக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து அதை கட் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கை வந்து கட் பண்ணலாம். அதுக்கு துணியை வந்து நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கணும். ஸோ கையோட உயரம் என்ன அளவோ அதை விட 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் எடுக்க போகிறேன். ப்ளஸ் தையலுக்கும் 1 இன்ச்சு அப்படி எக்ஸ்ட்ரா தான் எடுக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 இன்ச்சு வந்து பஃப் கைக்காக. ஓகேவா? ஃபஸ்ட்டு 11 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணுறேன். டோட்டலாக வந்து எனக்கு 15 இன்ச்சு வரும். ஓகேவா? உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக தான் இது தனித்தனியாக மார்க் பண்ணி காட்டினேன். ஆனால் நீங்கள் டோட்டல் பண்ணி ஒரே டைமில் 15 மார்க் பண்ணிக்கலாம். தையல் இடைவெளி வந்து 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். 11 தான் கை, அப்போ ஏன் மேலே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விடலைன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் எனக்கு 10 இருந்தாலே போதும். அதை விட பஃப் கைக்கும் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அதுலேயும் எனக்கு கொஞ்சம் லூஸ் வரும். அதனால தான் நான் வந்து மேல் பக்கத்துக்கு எக்ஸ்ட்ரா துணி விடலை, கீழே மட்டும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ பேக்கோட பீஸ் இருக்குது இல்லையா, அதில் வர ஆமலோட ரவுண்டு இருக்குது பாருங்கள், அதை அளவெடுக்கணும். ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ண பிறகு தான் கை ஜாயின் பண்ணுவோம். அதனால் மேலே 1/2 இன்ச்சை நீங்கள் மடித்து வச்சுக்கிட்டு, இல்லை 1/2 இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் ஆமலோட ரவுண்டு வந்து அளவெடுங்க. எனக்கு 10 இன்ச்சு இருக்குது, அதில் 8 இன்ச்சு தான் ரெடி அளவு, 2 இன்ச்சு தையல் அளவு. சரியா? இப்போ மேலே இருந்து 4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். இந்த 4 இன்ச்சு எதுக்குன்னா பஃப் கைக்காக. அடுத்தது 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் போடுறேன். இது எதுக்குன்னா இந்த 3 இன்ச்சிலேருந்து தான் நான் வந்து கையை வளைக்க போகிறேன், அதனால். ஸோ டோட்டலாக 7 இன்ச்சு இல்லையா, அதை இந்த சைடில் மார்க் பண்ணி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இந்த 3 இன்ச்சிலேருந்து அந்த 7 இன்ச்சுக்கு டேப்பை வந்து க்ராஸாக பிடிச்சி 8 இன்ச்சு மார்க் பண்ண போகிறேன். 8 இன்ச்சு வந்து என்னோடய ஆமலோட ரெடி அளவு, ப்ளஸ் 2 இன்ச்சு வந்து தையல். ஓகேவா? இப்போ கை சுற்றளவு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. உங்களோட அளவு என்ன இருக்கோ அதை 2ஆக டிவைடட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. எனக்கு 4.25 இருக்குது, அதனால் நான் 4.25 போட்டுக்கிறேன். 2 இன்ச்சு வந்து தையல் இடைவெளி விடுறேன். இப்போ இந்த 2 கோடையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ வெளி அளவை கனெக்ட் பண்ணால் போதும். அடுத்தது 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாருங்கள், அதை வந்து வளைச்சி கொண்டு வந்து 8 இன்ச்சுக்கு மார்க்கிங் இருக்குது பாருங்கள், அதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. சில பேர் நேராக அந்த தையல் இடைவெளியில் கொண்டு போய் விடுவாங்க, அப்படி விடக்கூடாது. நீங்கள் அந்த 8 இன்ச்சில் கொண்டு போய் சேர்த்துடணும். 4 இன்ச்சுக்கு வந்து நான் பஃப் கைக்காக விட்டுருக்கேன், அதை வந்து மேலேருந்து வளைச்சிட்டு கொண்டு வந்து கீழே விடுறேன். ஸோ நார்மல் கையும் சொல்லியிருக்கேன், பஃப் கையும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்லீவ் பிடிக்குமோ அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பஃப் கை தான் கட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வளைவை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ 2 பீஸை மட்டும் எடுத்து நம்ம வந்து உள் பக்கமாக வளைச்சி எடுக்கணும். கொஞ்சம் உள்ளுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு டீப் பண்ணி மேலே வளைச்சி எடுக்கணும். இது வந்து நார்மல் ஸ்லீவுக்கும் வெட்டணும், இந்த மாதிரி பஃப் ஸ்லீவுக்கும் வெட்டணும். இப்போ ஸ்லீவில் சென்டர் நாச் கட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து கை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும்.